ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மார்க்கி மரன்ற மான்களோட அடுத்த எபிசோட் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல, நான் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க நண்பா. அப்பா அவங்களுக்கு இந்த எபிசோட புரியும் நண்பா. டோராஜி, நீ ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கியான். சொல்கிறது விளங்குலையா? நம்ம வந்த கெஸ்ட்டுக்கு தானே கொடுத்தோங்க என்ன பெட்ஷீட். அதெல்லாம் நான் உன்கிட்ட பெட்ஷீட் கேட்குறேன், நம்ம ஹீரோயின் நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காளாம். அப்போ டோராஜி நினைக்கி பார்க்கு, அவனை காப்பாற்றிருக்கே தேவையில்ல, அவன் செத்து போய் தான் டோராஜி சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்த்து ரெண்டு பேரும் சிரிக்கிட்டு ஹாஹாண்டு. நீ இப்படி தானே சொன்னான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தன் குந்திட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யாண்டு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே யோசித்துக்கிட்டு இருக்கான், யாரா இருக்கீங்க இந்த பொம்புல அப்படின்னு யோசித்துட்டு இருக்கான். இவோ அவள்லையே உண்மையிலேயே பாஸ்ட்ல இருந்த ஹீரோயின் தானே இவோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவ்வாரியே வேற ஆளா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு கேட்கல. கட் பண்ண ஒரு ஃபேமிலியை காட்டிட்டுச்சாங்க, ரிச்சத் விண்டர்ன்ற ஒரு ஃபேமிலியில் காட்டிட்டுச்சாங்க. அங்கே ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ யாரையும் நம்ப போறா? இந்த குடும்பத்தில் நீ யாருன்னு ஹரியும் தானே, நீ ஒன்றுமே இல்லை, நீ வாழ்கிற வாழ்க்கை கூடி ஒன்ற வாழ்க்கை இல்லை, இது இந்த ஃபேமிலியோட வாழ்க்கை விளங்குதா அப்படின்னு சொல்லிட்டுச்சான். ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சின்னத்தில் இருக்கல, அதெல்லாம் கேட்டு வளர்ந்திருக்கான் போல. அதெல்லாம் அவங்களோட அப்பா சொல்லிட்டு போல, ஏன்ட்டு ஒழுங்கா தெளிவாக சொல்லல நான் வழங்குதா யாரையும் நம்ப போறா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டான். அவன் பார்த்துட்டு இருக்கான், நான் யாரையும் நம்ப போறா அப்படின்னு அவனே அவனுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான் மனசுக்கு. இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் நீ இங்கே இருக்கியா விளங்குதான்னெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்பக்கரை சொல்லிவிட்டு, இந்த ஃபெமிலி நேமை நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறதால இந்த குடும்பத்துக்காக வேலை செய்யும் ஒரு இரும்பு மனுஷன் தான் நாங்கள் அப்படின்னு அவனே அவனுக்குள்ள சொல்லிக்கிட்டு எஸ்மாயில் ஆட் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட் பண்ணா. அது நான் அந்த ஃபேமிலியில் பர்ஃபெக்ட் ஆகணுன்ற நான் வந்து எமோஷனை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எமோஷன் வந்து இந்த வீக்னஸ், அதை நான் ஒழிச்சணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் அட்டாக் பண்ண வரவங்க சரியாக பயந்துட்டாங்க. அப்போ எமோஷன் வந்துட்டு அதை நம்ம நினச்சி பார்க்குறான். அவன் நினச்சி பார்த்துட்டு செல்கிறான். அந்த ரிச்சர்ட் ஃபேமிலியிலே வந்து எல்லாரும் வீக்னஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ரிச்சர்ட் விண்டர்ன்ற ஃபேமிலியே அழிச்சிக்கு அதை நம்ம ஹீரோகம் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபேமிலியை அழிச்சிட்டு அப்போ அவங்க பிரதர்ன்ற ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், பழிவாங்கு, நீ வந்து ஹெய்லியை பழிவாங்கு, அவளோட தந்திரத்தால் அந்த சூனியக்காரி நம்மெல்லாம் அழிச்சிட்டா, அவள் பழிவாங்குன்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு அவனு பழிவாங்கிறதுக்காக பேத்திப்பான். எனக்கு எந்த எமோஷனும் இல்லை, கோபமும் இல்லை, ஆனால் நான் பழிவாங்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹெய்லிண்டி கத்திக்கிட்டே பேத்திப்பான் அட்டாக் பண்ணுறதுக்கு. பார்த்தா தலைவன் தோற்று போய்து கிடப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவனை கொல்லாம விட்டி. இப்போ அவன் கேட்குறான், ஏன் என்னைய கொல்லாம விட்டா? நான் தான் உன்னிட்ட தோத்துட்டேனே, நீ வந்துட்டு அதில் என்னை கொண்டுட்டுன்னு சொல்லவும் அவள், நீ சாவறதுக்கு இப்போ ரெடி இல்லை, உனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிருச்சு. அவன் கேட்குறான், உனக்கு வந்த வேலை முடிஞ்சிக்கா உன்னோட பிஸ்னஸ்ன்னு கேட்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கு அவன் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா, அது உனக்கு தேவையில்லை, அது எந்த பிஸ்னஸ், அதை நான் பார்த்துக்கிள்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மிரட்டுறமே சொல்லிட்டு போகிறா. அப்படியே மறுபடியும் சண்டை போட்டு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்துச்சாங்க. அப்போ அவனுக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு மேலே ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. இப்போ எனக்கு முதல்ல மற்ற பேர்சனுக்கு மேலே ஆர்வம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எத்தனை ஒரு சண்டை போட்டுங்க அவகிட்ட மட்டும் தோத்தே வைத்தேனாங்க, அதில் எனக்கு அவக்கு மேலே ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கலே நினைக்கி பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆள் வந்து அறிவிச்சிட்டு இருக்கார், ஹெய்லி பட்டத்தில் சிறால் பிடிக்கப்பட்டார், கிங்கள்கிட்ட கொண்டு விட்டா உண்டு, அதை என்னால் நம்பவே முடியவில்லை, நான் அப்படியே அதிர்ச்சியாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ. என்னால் இதை நம்பவே முடியவில்லை, இப்படியெல்லாம் அவள் நாடு கடத்தப்படுவாண்டு, அவள் கொல்லவே முடியலை, அதெல்லாம் அவள் நாடு கடத்துகிற ஆள் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்னால் நம்பவே முடியலை. அதுக்கப்புறம் நான் எல்லாரும் மாதிரி சாதாரண வாழ்க்கையை வாழ்வோம்னு நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர், ஊர் என்ற சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றினேங்க. அப்போ எனக்கு சில நாட்கள் கழித்து திரும்பவும் ஞாபகம் வந்திக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திக்கு என்னக்கிட்டே. அது என் மனசை உறுதி நீ இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, ஹெய்லியை கொல்றண்டு நான் வந்துட்டேங்க, அவள் கொல்லாம விட போகிறேன் நாங்கள் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாங்கிறது. ஹெய்லியை கொல்லாமல் நான் திரும்ப வர மாட்டேங்க, அவையும் கொண்டு போட்டு நானும் சாவேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குதிரையை எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்போ பின்னால் ஒரு ஆள் சவுண்டு கொடுக்கும், என்னை குதிரையை விட்டு எங்கடா கொண்டுட்டு போகிறா, டே என்னை குதிரையை எடுத்துகிட்டு ஓடுறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர். அப்போ அங்கே விறகு வெட்ட சத்தங்களுக்கு ஏன்னு பார்த்தா ஒருத்தன் விறகு வெட்டிக்கிட்டீச்சான். அப்போ நம்மளோட ஹீரோயின் சொல்கிறா, ஏய் டோராஜி, நீ இவ்வளோ கேவலமானவனா விருந்தாளியே விறகு வெட்ட விட்டீச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ விறகு வெட்டுறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டுச்சான், இங்கே வந்து நான் முழுமையாக ஒரு நாளாவது, அப்போ ஹெய்லியிலேருந்து நான் கண் எடுக்கவே இல்லை, இந்த ஹெய்லியை நான் கண்காணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் இப்போ என்ன செய்கிறேன் அவனே யோசிக்கிறான். யோசித்து இப்படி ஹெய்லியை பற்றி சொல்கிறான். இந்த சூனியக்காரி எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் இப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு சொல்கிறா. இந்த இறைச்சி நல்லா இறைச்சி, நீ இந்த இறைச்சியை எப்போ கொண்டு வந்தா, இது இன்னும் ரிச்சான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை அது முடிஞ்சிட்டு இதுதான் லாஸ்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே சொல்கிறா, லாஸ்ட்டாக உன்கிட்ட இருந்த லாஸ்ட்டு என்கிட்டே வந்துட்டா நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஸ்ட்ராபெரி வச்சுக்கண்டு ஸ்ட்ராபெரியை கொடுத்துட்டா நம்ம ஹீரோட்ட. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, இது முன்ன இருந்த ஹைலி இல்லை,
அவள் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போட்டு ஸ்ட்ராபெரியை சாப்பிட்றான் அவன். அப்போ ஹீரோ யோசிக்கிறாங்க, இது சரிப்பட்டு வராய், ஹெய்லி வில்லனை நான் கொல்லணும், அவள் கொல்லாமல் என்ன செய்கிறேன் நான் இப்போ அப்படின்னு போட்டு யோசித்து போட்டு சரி அவள் இப்போ திருந்திட்டான்னு நினைக்கிறேன், அவள் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சி போட்டு நன்றி சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. அவள் நான் கண்காணிச்சிட்டே இருக்க போகிறேன் எல்லா நேரமும் உண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சி பார்க்குறா, அவன் தான் வந்து இந்த இருட்டில் வந்து ஒளி வந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு எவ்வளோ நாள் நாங்கள் இந்த கோட்டையில் வாழ்ந்துட்டு இருந்தோங்க, அவன் தான் வந்து எங்களுக்கு இறச்சி டீ எப்படி மூட்டுறதெல்லாம் சொல்லி தந்தான், அந்த இனிப்பு கூடி தந்தான் அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா. சொல்லிவிட்டு எனக்கு அந்த இனிப்பு தின்னணுன்ற ஆசையை வந்துட்டு அந்த இனிப்பு வந்து என்னோட வாய்க்கில் வந்து ஒரு போரே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இனிப்பை தின்னவும் ரிச்சர்ட் எனக்கு அந்த இனிப்பு வேணுங்க, எல்லாம் வேணுங்க, என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நாகரிகம் வேணுங்க எனக்கு அப்படின்றா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, நாகரிகத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ வாயை திறந்து கூடி பேச தேவையில்லப்பா, நீ எப்படி வந்தான்னு சொல்ல, ஒரு குதிரையில் வந்தியா என்னத்தில் வந்தாண்டு கேட்கவும் அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் வரலண்டு. இப்போ நம்ம டோராஜி கத்திட்டு, பொய்யர் நீ பொய் சொல்லாத, நீ வந்த வழி எனக்கு தெரியும், நீ எப்படி வந்தாண்டு ஒரு குதிரை ஹோர்ஸ் அதிலாச்சும் ஒன்றுலாம் நீ வந்திப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம டோராஜி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் எங்கள்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டினாலுங்க எப்படியாச்சும் என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா. உங்களுக்காக நாங்கள் பட்டணி கிடந்து எங்களை வளைச்சல்ல இருந்து கரும்பெல்லாம் அவங்களுக்கு வெட்டி தந்திச்சோ நாங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. டோராஜி மேலேருந்து ஆமாம் அப்போ நம்ம டோராஜி சொல்லிக்கிட்டு இருக்கி, ஸ்ட்ராபெரியை கொடுத்து மிட்டாய் வாங்கிய ஹெய்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஹெய்லி சொல்கிறா, நீ யார் பக்கம் அப்படின்னு கட்டிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், அந்த வரைபடம் தான் அதுக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு நம்ம ஹீரோயின் வரைபடத்தை வாங்கி பார்க்குறா. பார்த்துப்படியே இந்த வரைபடத்தில் என்னை ரீல் பண்ண முடியலப்பா, அந்த வரைபடம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நம்மளை ஹீரோ சொல்கிறான், என்னால் அது படிக்க முடியும், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் கேட்கல. உன்னால் முடியுமான்ட்டு 2 பேரும் உச்சாப்பாயிட்டாங்க அவங்க. அப்போ அவன் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற, ஒரு குதிரை வண்டி ஒன்று வாங்குவோம், அதை இல்லை போகும்னு சொல்லிட்டு கேட்கல. உனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியுமான்ட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், சிரிக்கிறான், ஹாஹான்ட்டு சிரிக்கப்படி சொல்கிறான், எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியுண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லவும், என்னை கேலி பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் புறப்பட்டாங்க. ஒரு உச்சாப்போட கிளப்பிட்டாங்க. அவங்க மரன் கேஸ்டலுக்கு சாமம் கொண்டு வரதுக்கு இனிப்பு அதெல்லாம் பார்க்குறதுக்காக எல்லோரும் கிளம்பி போய்க்கல. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இந்த பயணத்தை ஆரம்பிப்போம், இப்போ மரன் கஸ்டில் விட்டு நாங்கள் வெளியாக வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கல. டோராஜி சொல்லியிருக்காரு, பார்த்து பேத்துட்டு வா, யாரையும் நம்பாத, யார் என்ன இருந்தாலும் தின்னாத, வழியில் போகிறதெல்லாம் பிச்சு தின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஒரு நாள் என்னை குழந்தை மாதிரியே பார்த்தா அப்படின்னு கேட்கல. நம்மளோட ஹீரோ சொல்கிறாங்க, போதும் பா போவோம், கங்க்ராச்சுலேஷன் உன்னை குழந்தை மாதிரி பார்த்ததுக்குன்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போகிறான் நம்ம ஹீரோயின்.